இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 குழந்தைகளை கொடுத்தார். மூத்தவர் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும், இளையவருக்கு இஸ்ஹாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த 2 குழந்தைகளும் ஷாம், இன்றைய பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, இந்த பலஸ்தீனை அரபியில் அன்றைக்கு ஷாம் என்பதாக சொல்லப்படும். இன்றைய பலஸ்தீன், இன்றைய ஜோர்டான், இன்றைய சிரியா, இன்றைய லெபனான், இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த 5 நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர் தான் குர்ஆன் ஷாம் என்பதாக பதிவு செய்யும். அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்து கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடு தொடர்பு எதுவுமே இல்லை. வளர்ந்ததெல்லாம் மக்காவில், திருமணம் முடித்தது மக்காவில், மரணித்ததும் மக்காவில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய தாயாரும். இளைய மகன் இஸ்ஹாக் இருக்கிறார் அல்லவா, சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த பலஸ்தீனில் ஆலயம் கட்டப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசூலம் என்று சொல்லப்படும். ஜெருசூலம் என்று சொன்னால் அமைதியின் நகரம். பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதே தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை. அந்த ஜெருசூலத்தில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபாவை மக்காவிலே கட்டி எழுப்பினார்களோ, காபா கெட்டப்பட்டு 40 வருடத்திற்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துணையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். மூத்த மகனை கொண்டு அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு ஆலயத்தை கட்டியதை போன்று பலஸ்தீனிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்திற்கு பெயர் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் இஸ்லாம் என்ன பதிவு செய்யும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பதாக பதிவு செய்யும், இஸ்ராயில் என்பதாக பதிவு செய்யும். குர்ஆனில் நாம் படிக்கிறோம் அல்லவா, சூரா இஸ்ராயில் 15வது ஜுசுவில் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயம். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுவான் அல்லவா, மக்களே என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறானே. இந்த இஸ்ராயில் என்று அல்லாஹ் யாரை பார்த்து கூறினான் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இனி ஒரு பெயர் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குழந்தைகள் மொத்தம் 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளை அல்லாஹ்வும் மார்க்கமும் எப்படி அழைக்கும் என்று சொன்னால் யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே. யா பனி ஆதம், ஆதமின் மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான் அல்லவா. அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்றால் யா பனி இஸ்ராயில், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே என்று அல்லாஹ் அழைத்தான். யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளின் வழியாக வந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனங்கள். அது ஒரு இனம், அது ஒரு மதம் அல்ல. அதை அல்லாஹ் மதமாக கொடுத்தான், கலாச்சாரமாக கொடுத்தான். ஆனால் அவர்கள் எப்படி சுருக்கிக் கொண்டார்களே, ஆனால் அதை ஒரு இனமாக சுருக்கிக் கொண்டார்கள், ஒரு குடும்பமாக இந்த 12 கோத்திரத்துக்காரர்கள். அதனால்தான் யாரும் யூத மதத்திற்குள்ளாக நுழையவும் முடியாது, யூத மதத்திலிருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது. நான் யூத மதத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக யாரும் உள்நுழையவும் முடியாது. யூதர்களில் யாரும் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்பதாக யாருக்கும் அழைப்பு பணியும் செய்ய மாட்டார்கள். பிறப்பால் வரக்கூடிய ஒரு இனம் அந்த இனம். பொதுவாக பிறப்பால் ஒரு கௌரவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களிடத்தில் மிக கடுமையான மூர்க்கத்தனத்தை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் என்ன தலையில் கொட்டி சொன்னது? பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, நிறத்தால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, பேசும் மொழியால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல. ஆம், கண்ணியம் என்று சொன்னால் யார் அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹுவை அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் பயப்படுவார்களோ, யார் மனித சமூகத்திற்கு உதவி செய்வார்களோ, யார் படைத்தவனை மட்டும் ஆராதித்து வணங்குவார்களோ அவர்கள் தான் இறைவர்கள். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள். வகாலு லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாமம் மஅதூதாத். அவர்களினுடைய நம்பிக்கையை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது, காரணம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்ற நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள். நாங்கள்
இப்ராஹிமினுடைய மகன் இஸ்ஹாக்கினுடைய மகன் யாக்கூபினுடைய புதல்வர்கள். நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள். எங்களுக்கு கீழ்தான் உலகம் பயணிக்க வேண்டும். நாங்களே மூத்தவர்கள், நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள், நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள்.